பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 29 மற்றும் 30. உங்கள் கண்கள் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரை நாடி தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நற்கருணை நாதரால் மட்டுமே ஒரு அற்புதங்களை செய்ய முடியும். நற்கருணை நாதரால் மட்டுமே ஒரு அமைதியை தர முடியும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறுகின்றன. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகின்றது. வேலை செய்த இடத்திலே மாற்றங்கள் வருகின்றது. இதை நாம் உணர்ந்து இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை இந்த உள்ளத்தில் இருந்து நாம் ஏறெடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நரகம் உண்டா? சில பேர் சொல்லுவார்கள், நரகமும் மோட்சமும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, கண்டிப்பாக அப்படி கிடையாது. நரகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். யாருக்கு தெரியுமா? கீழ்ப்படியாமல் இருந்த வான தூதர்களுக்காக, மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஆனால் அந்த வானதூதருக்கு பதிலாக கடவுள் மனிதரை படைத்த பொழுது இந்த சாத்தானானவன் மிகவும் கோபம் கொண்டான். கடவுளுக்கு எதிராக எழுந்து கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும், நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவன் ஒவ்வொரு நாளும் தீயதை விளக்கின்றான். தீயதை நம்முடைய உள்ளத்திலே விதையாக போடுகின்றான். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே அருமையான இறை வார்த்தைகளை கேட்டோம். உங்களுடைய வலக்கண் உங்களை பாவத்திற்கு விழ வைத்தால் அதை பிரித்து எடுத்து விடுங்கள் அல்லது பிடுங்கி எடுத்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் வேதனைப்படுவதை விட நீங்கள் உங்களுடைய ஒன்றை உறுப்பை இழப்பதே நல்லது என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது? நம்முடைய கண்களின் இச்சைகளினால். அந்த கண்களின் இச்சைகள் பாவத்தை கவர்ந்து அப்படியே நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு சென்று அந்த சிந்தனையின் வழியாக உள்ளத்திற்குள் கொண்டு வருகின்றது. அந்த பாவம் உள்ளத்துக்குள் வரும் பொழுது அது ஆத்துமாவை கரைப்படுத்தி விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு சகோதரர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது அவர் அறிவித்த அந்த நற்செய்தியை கேட்கும் பொழுது உண்மையிலே எனக்குள் ஒரு பயங்கரமான ஒரு கோபம் தான் வந்தது. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இங்கு நரகமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது, அதே போல் அப்படி நம்ம இறந்த பிறகும் நரகத்திற்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லி. ஆனால் நாம் இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அநேக முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோட்சத்தை பற்றி பேசியிருக்கின்றார், நரகத்தை பற்றியும் பேசியிருக்கின்றார். மோட்சத்தை பற்றி பேசுவது நல்லதுதான்,
தான் அதே போல் நாம் நரகத்தையும் பற்றி பேச வேண்டும். இந்த உலகத்திலே இந்த இன்ஸ்பிரேஷனல் டாக் அந்த மனிதர்களை நல்ல உந்தி தள்ளக்கூடிய அநேக பேர் செய்திகளை கொடுக்கிறார்கள். இறை வார்த்தை அல்ல, உலகபூர்வமான கதைகளை வைத்து ஊக்கமூட்டக்கூடிய செய்தி என்று சொல்லலாம். அவர்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவாக பேசுவார்கள், யாருமே நெகட்டிவை பேச மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பகல் என்று இருந்து என்றால் அது இரவு என்று ஒரு இடமும் இருக்கின்றது. அதே போல் பாருங்கள், நல்லது என்று ஒன்று இருந்தால் கெட்டதும் ஒன்று இருக்கின்றது. நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் கெட்டதை கேட்டு அறிய வேண்டும். ஏனென்றால் அந்த கெட்ட செயல்களை செய்யும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறிவிடுவோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மோட்சத்தை விட நரகத்தை குறித்து தான் அதிகமாக பேசியிருக்கின்றார். மோட்சத்தை குறித்து 24 முறையும் நரகத்தை குறித்து 56 முறையும் அவர் சொல்லி இருக்கின்றார். வாசித்து பாருங்கள். இந்த நாளிலே நாம் கேட்ட இறை வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்பாக நரகத்தை பற்றி பேசினார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 29 30 வரை. அதே போல் மத்தேயு நற்செய்தியை முடிக்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 23:33 வாசித்து பாருங்கள். அந்த கடைசி பிரசங்கத்திலும் அவர் இந்த நரகத்தை குறித்து பேசினார். நரகம் இடம்பெற்று இருக்கின்றது. எனவே நாம் நவீன போதனைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டு ஆண்டவர் என்னை வதிப்பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்தோமே என்றால் ஆண்டோடைய கரங்களில் இருந்து நாம் தவறி விடுவோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இணை சட்டம் 28வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பேசி இருக்கின்றார். ஆசீர்வாதத்தின் மேன்மை நமக்கு தெரியும். அதே போல் இந்த சாபத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் அறிந்து கொள்ள மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அந்த அதிகாரத்திலே மொத்தம் அந்த 28வது அதிகாரத்திலே முதல் 14 வசனங்களும் கீழ்ப்படிவதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதன் பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை விட்டு ஆண்டவரை விட்டு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது 112 கொடிய சாபங்களும் 84 வசனங்களில் இடம்பெற்று இருக்கின்றது. 112 சாபங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்லதையும் அறிந்து கொள்ள வேண்டும், கெட்டதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ போகிறோம் என்பதை நமக்கு அறியாது, நாம் புரிந்து கொள்ள முடியாது. திருவெளிப்பாடு முழுவதையும் வாசித்து பாருங்கள். அந்த இதிலே மொத்த வசனங்கள் 404 வசனங்கள் இருக்கின்றன. அதில் 191 வசனங்களிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்தும் நரகத்தை குறித்தும் தீமை செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்தும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் இறை வார்த்தையில் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் 1/3 பகுதி பாவத்தினால் வரும் தண்டனை பற்றி தான் பேசுகின்றது. எச்சரிக்கையின் சத்தங்களை நாம் கேட்க வேண்டும். சூளையை போல எரியும் அந்த நாட்கள் வருகின்றது. பூமியை சூழும் அந்த காலம் வருகின்றது. நியாய தீர்ப்பும் ஆண்டவர் தீர்ப்பிட நம்மை வருகின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே யாராவது உங்களிடம் வந்து நரகம் உண்டா என்று கேட்டால் இறை வார்த்தையின்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து இருக்கிறவற்றை நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். நாமும் இந்த உலகத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்தை அவருக்கு முன்பாக செலவழிக்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். எனவே நீங்களும் உங்களையே அர்ப்பணித்து என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் அன்றாடுங்கள். அவர் தரும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூய நல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக
உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இயேசுவே, இவ்வளவு நாட்களும் நரகமும் மோட்சமும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது என்றும் பொய்யான போதனைகளை கேட்டு அலைந்து திரிந்திருக்கின்றோம். உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம். இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாழக்கூடிய நாட்களிலே நரகத்திற்குள் நாங்கள் சென்று விடக்கூடாத காரியங்களை செய்து விடாதபடி எப்பொழுதும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, எங்களுடைய உடல் உறுப்புகள் பாவத்தில் வீழக்கூடிய வேளையிலே அதில் இருந்து வெளியிலே வர நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உமது தீர்ப்பின் நாளிலே நாங்கள் உம்மோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஆத்துமாக்களும் நரகத்தை கூட சிந்தித்து விடாதபடி, அங்கு போய்விடாதபடி நீர் அவருடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வீராக. உமது ஈடு இணையற்ற பெயரினால் நான் அவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.